எண்ணினிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகிதன். யாழ்ப்பாணம் சுன்னாகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கட்டிட தொகுதியோட ஒரு 5 பரப்பு காணி விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி சரியாக எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மருதனாமட சந்திக்கும் சுன்னாக சந்திக்கும் இடையில தாங்க அமைஞ்சிருக்குது. அதாவது மருதனாமட சந்தியில இருந்து நீங்கள் சுன்னாகம் சந்தியை நோக்கி போகும்போது சரியாக ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த தார் வீதிக்கு அருகாமையிலேயே வலது கை பக்கத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குது. அதாவது கேகேஎஸ் வீதிக்கு அருகாமையில் தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. அந்த பிரதான பாதையை கேகேஎஸ் வீதி என்று சொல்லுவாங்க. அந்த வீதிக்கு அருகாமையில் தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. இப்போ நாங்கள் காணிக்குள்ளே போய் இந்த கட்டட தொகுதியினுடைய அமைப்புகளை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள் அவ்வளவு பிரமாண்டமாக இந்த கட்டடத்தை கட்டியிருக்கிறாங்கன்ட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 மாடி கட்டக்கூடிய அப்ரூவலோட தாங்க இந்த கட்டட தொகுதி கட்டி வச்சிருக்கிறாங்க. அதோட பிளானும் இருக்குது. மேற்கொண்டு நீங்கள் அந்த பிளானை வச்சு மேற்கொண்டு நீங்கள் கட்டுறனா கட்டி கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சுன்னாகம் சந்தியிலிருந்து சரியாக ஒரு 500 மீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. சுன்னாகம் பிரதேச சபைக்கு முன்பாகத்தாங்க இந்த காணி அமைஞ்சிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது லிஃப்ட், அதாவது இந்த 5 மாடி கட்டிடத்துக்குரிய லிஃப்ட் வருகின்ற பகுதியாக தான் இந்த பகுதி அமைஞ்சிருக்குது. கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய பள்ளம் ஒன்று இருக்குது. மேலே பாருங்க இடவழி விட்டுருக்குறாங்க. இந்த 5 மாடிக்கு முறைய லிஃப்ட் அமைக்கின்ற ஒரு பகுதியாகத்தான் இந்த பகுதி அமைஞ்சிருக்குது. முக்கியமாக கட்டிடத்தை பற்றி சொல்லணும்னு சொன்னால் இந்த பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக பிளப்பான முறையில் தாங்க போட்டிருக்குறாங்க. அது உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். பாருங்கள் இந்த தூணெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு பிளப்பான முறையில் நல்ல சைஸாக தான் போட்டிருக்குறாங்க. மற்றது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 5 மாடி கட்டிடத்துக்கு உரிய அப்ரூவல் வச்சுருக்குறாங்க. அதோட பிளானும் இருக்குது. மேற்கொண்டு நீங்கள் அதை வச்சு நீங்கள் மேற்கொண்டு கட்டிக்கொள்ளலாம். ஒரு முக்கியமான இடத்துல இந்த கட்டிட தொகுதி அமைஞ்சிருக்கிறதால இது உங்களுக்கு கண்டிப்பாக பிஸ்னஸுக்கு ஒரு உகந்த இடமா இருக்குமென்று நான் நினைக்கிறேன். இந்த கட்டிட தொகுதியினுடைய ஓனர் இதை ஒரு மேலே ஹோட்டலாகவும் கீழே ரெஸ்டாரண்டாகவும் பயன்படுத்துவதற்காக கட்டுறதுக்காக தான் கட்டியிருக்கிறார். ஆனால் மேற்கொண்டு அவரால் கட்ட முடியாதனால இந்த காணியை அவர் விற்பனைக்கு கொடுக்குறார். நீங்கள் அதே பிளானில் கட்டலாம், அல்லது நீங்கள் வேறு மாதிரி ஃபுட் சிட்டியில் ஏதாவது கட்டிக்கொள்ளலாம், அல்லது இந்த இடத்துல நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்கள் நீங்கள் கட்டிக்கொள்ளலாம். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சுன்னாகம் சந்தியிலிருந்து மிக மிக அருகாமையில் இருக்கிறதால ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் இது ஒரு உகந்த இடமா இருக்குமென்று நான் நினைக்கிறேன். நீங்கள் அது உங்களுடைய பிளான். நீங்கள் காணியை எடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம்ன்றதை நீங்கள் யோசித்து பிறகு முடிவெடுத்து கொள்ளுங்கள். ஓகே, இப்போ நான் இந்த கட்டிட தொகுதியினுடைய மேல் அமைப்பு எப்படி இருக்குன்றதை நாங்கள் இந்த படியினூடாக போய் பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அது ஓரளவுக்கு விளங்கும். உங்களுக்கு இப்படி மேல் அமைப்பு இருக்குன்னு சொல்லி கட்டியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள் நல்ல ஹெவியான நல்ல மொத்த கம்பியை போட்டு தான் கட்டியிருக்கிறாங்க. நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும் தானே. நீங்கள் சிறப்பான ஒரு இன்ஜினியரால் கூட்டி கொண்டு போய் இந்த கட்டிட தொகுதியை பார்த்துட்டு அவரோட ஆலோசனையை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு நீங்கள் வேணும்னு சொன்னால் இந்த கட்டிடத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதில் ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. சுற்றி வர பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகள் இருக்குது. பாருங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். காணியை சுற்றி 3 பக்கங்களுமே வீடுகள் அமைஞ்சிருக்குது. நல்ல பெரிய பெரிய கட்டிட தொகுதிகள் கொண்ட வீடுகள் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கடைகளும் அமைஞ்சிருக்குது. இந்த கடை தொகுதியிலிருந்து அடுத்தடுத்த பகுதிகளாக கடை தொகுதிகளும் அமைஞ்சிருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா வசதிக்கும் ஏற்ற ஒரு நல்ல ஒரு பொருத்தமான இடத்துல தான் இந்த காணியும் இந்த கட்டிட தொகுதியும் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த காணி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நான் இதில் உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கத்தை உங்களுக்கு தரேன். நீங்கள் அவருடைய கதைச்சி பேசி இந்த காணியை பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது விலையெல்லாம் நீங்கள் அவருடைய நேரடியாகவே கதைச்சி கொள்ளுங்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அருமையான காணி, மிஸ் பண்ணாதீங்க. அவசர விற்பனைக்காக இருக்குது. ஆகவே நீங்கள் நான் இதில் அவருடைய நம்பர் உங்களுக்கு தரேன். நீங்கள் அவரோட கதைச்சி பேசி இந்த காணியை எடுத்துக்கொள்ளுங்க. இதே மாதிரி உங்கள்கிட்டையும் காணி விற்பனைக்கு இருக்குன்னு சொன்னால் எங்களினூடாக நீங்கள் உங்களுடைய காணிகளையும் விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ளலாம். அது ஒரு பிரச்சனையுமே இல்லை. எங்கள்கிட்ட எல்லா வெப்சைட்டும் இருக்குது. யூடியூப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, டிக்டாக் இருக்குது. எல்லா வெப்சைட்லையும் உங்களுடைய காணி ஷோல்ட் அவுட், அதாவது விற்பனை செய்யும் வரைக்கும் நாங்கள் வீடியோ விளம்பரமாக உங்களுக்கு செய்து தரத்துக்கு ரெடியாக இருக்கும். சரிதானே? சரி உறவுகளே, வேறு என்ன முக்கியமாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. நிறைய பேர் வீடியோவை பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. அந்த சப்ஸ்கிரைப்ஸ்ன்ற அந்த பட்டனை மட்டும் உங்களோட செல்ல கையால் அப்படியே தட்டி விட்டுட்டு என்னுடைய காணொலியை முழுமையாக பாருங்கள். மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.